அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் 7 சனியில் ஜென்ம சனி, 2 செவ்வாய், 3 சூரியன், 4 புதன் சுக்கிரன், 5 குரு, 6ஆம் இடத்தில் கேது, விரய ராசியில் ராகு இருக்கிறார். ராசிக்கு 3 சூரியன், 4 புதன் சுக்கிரன், 6 கேது இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. ஆக சூரியன் தங்களுக்கு சாதகம். அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும். அரசு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். மக்களிடையே செல்வாக்கு பெருகும். கட்சிக்குள் தங்களுக்கு புது பதவிகள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். 4 புதன் சுக்கிரன், மாணவர்கள் நன்றாக படிப்பர். உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். 4 சுக்கிரன் என்பதால் பெண்கள் தங்களை நன்றாக அலங்காரம் செய்து கொள்வர். நவீனகரமான பொருட்களை வாங்குவர். அலங்கார பொருட்களை வாங்குவர். நகை ஆடைகள் வாங்குவேர். 6 கேது சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான அமைப்பு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். அசையும் அசையா சொத்து வகையில் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு விதமான நல்ல வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும். குரு சாதகமாக இருப்பதால் தேவைக்கு பண வரவுகள் உண்டு. குரு தங்களுக்கு கடகத்தில் 5 உச்சமாகி தங்களுடைய ராசியை பார்ப்பதால் 7 சனியின் கெடுதல்கள் சற்று குறையும். பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். கடன் வாங்கியவர்களுக்கு படிப்படியாக கடன் தொந்தரவு குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவு குறையலாம். ஓரளவு சுறுசுறுப்பாக மன தெளிவாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கான பலனை அடையக்கூடிய நேரம் இது. மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். ராசிநாதன் 5 உச்சமாகி பலம் பெற்று இருக்கிறார். 3 உள்ள சூரியன் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறார். வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தும். அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலம். 6 உள்ள ராகு தங்களுக்கு போராடும் குணத்தையும் தெய்வீக குணத்தையும் கொடுப்பார். ராசிநாதன் பலமாக இருந்தால் கூட விரயத்தில் ராகு இருக்கிறார். ஜென்ம ராசியில் சனி இருக்கிறார். 2 செவ்வாய் இருக்கிறார். ஆக உங்கள் ராசி பாவ கர்த்தாரி யோகத்தில் உங்களுக்கு விரயம் 12, ராகு பாவகிரகம், 2 செவ்வாய் பாவகிரகம் இருப்பதால் பாவ கர்த்தாரி யோகம் இருப்பதால் தடைகளை எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு தான் தாங்கள் தாண்ட வேண்டி இருக்கும். அது வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட அதிக முயற்சியினால்தான் வெற்றி கிடைக்கும். பொறுமையாக தேவை இருக்க வேண்டும். செலவுகளில் கவனம் தேவை. மற்றபடி வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். பெண்கள் கணவருடன் அனுசரணையாக இருத்தல் வேண்டும். உடலில் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரியுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.